ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைஷு வித் கவி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வைஷுமா நான் பொருட்காட்சிக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன். அங்கே வைஷுமா எப்படி என்ஜாய் பண்ணா அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அக்கா, இந்த பொருட்காட்சியில் என்ன வாங்கினீங்கன்னு சொல்லி ரெண்டு பேர் மட்டும் கேட்டிருந்தீங்க. என்ன வாங்கினேன்னு சொல்லி இந்த வீடியோலேயே உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த பொருட்காட்சி எங்கே போட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர் மலேஸ்பாளையா பஸ் ஸ்டாண்ட் உள்ளதாங்க. இது மலேஸ்பாளையா பஸ் ஸ்டாண்ட். இது உள்ளதான் கடை போட்டிருந்தாங்க. இது வருஷம் இந்த இடத்துல கடை போடுறாங்க. நான் லாஸ்ட் இயரும் வந்திருந்தேன், இந்த வருஷமும் வந்திருக்கேன். இந்த வருஷம் எனக்கு உடம்பு சரியில்லை. அந்த அன்னைக்கு நான் பாப்பா தூக்கிட்டு போகிறேன் இல்லையா, அந்த அன்னைக்கு உடம்பு சரியில்லை. காலையில் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஊசி போட்டிருந்தேன். ஈவினிங் கொஞ்சம் பரவாயில்லையாக இருந்தது. உடனே பாப்பாவை ரெடி பண்ணி இங்கே கூட்டிகிட்டு போயிட்டேன். ஏன்னா வைஷுமா இந்த இடத்துக்கு போனால் ஹாப்பியாக இருப்பா, என்ஜாய் பண்ணுவா அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு. அது மட்டும் இல்லாமல் வைஷுமா வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கோம். நம்மளாலே வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியல. நாம்ளே அக்கம் பக்கத்தில் போய் கொஞ்சம் நேரமாவது அரட்டை அடிக்கிறோம். ஆனால் தங்கப்பிள்ளை வீட்டுக்குள்ளேயே இருக்கா. அவள் என் மூஞ்சை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கா. வெளி உலகத்தை காட்டணும் அப்படின்றதுக்காக தான் கூட்டிகிட்டு போனேன். போனதுமே பார்த்திங்கன்னா, இந்த ட்ரெயின் அவள் சைஸ்க்கு கரெக்டாக இருந்தது. அதில் உட்கார வச்சு ஸ்டேரிங்கை பட்டும் இப்படி பிடிச்சிக்கிட பட்டும் போம் இப்படி ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு வெரி குட்டாக தங்கம்னு சொன்னதும் அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே காயின் போடுற தம்பி வந்தாங்க. தொட்டோல் இதாலே இவ்வளோ ஆகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் பேசி இல்லை அது ஸ்பெஷல் குழந்த, இப்போ தூக்கினா அழுகுவா, முடியாது, நீ காயின் போடுன்னு சொல்லி அதுக்கப்புறம் காயின் போட வச்சு கொஞ்ச நேரம் பாப்பா அந்த காரை சும்மா லைட்டாக தான் ஆடுது, முன்னாடி பின்னாடி ஆடுது. அது ஆடினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடை வீதி சுற்றி அடிக்க பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு 2 ட்ரெஸ்ஸு டாப் எடுத்தேன். பாப்பாவுக்கு டாய்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா எதுவுமே வாங்கலை. ஏன்னா எல்லாமே ஓவர் ரேட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துட்டு பாப்பா கிளிப்பு வாங்கினோம். அதாவது பிளாக் கலர் கிளிப்பு, அந்த சன்ஃப்ளவர் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த கிளிப்பு வாங்கினேன். அவ்வளோதான், பாப்பாவுக்கு அவ்வளோதான் வாங்கினேன். அதுக்கப்புறம் இங்கே ஊறுகாய் கடை வந்ததும் வாய் எச்சு ஊற ஆரம்பிச்சிருச்சு. ஆல்ரெடி காய்ச்சல் அடிச்சது இல்லையா, ஊறுகாய் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பார்த்தேன். டேஸ்ட் பார்த்துட்டு வாங்காமல் வந்தால் கடைக்காரர் என்ன நினைப்பாங்க, தப்பாக நினச்சிப்பாங்க இல்லையா. அதனால் பூண்டு ஊறுகாய் மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நிறைய ஊறுகாய் இருந்துச்சு. ஒரு 2-3 ஊறுகாய் டேஸ்ட் பார்த்துட்டு வந்துட்டேன். இந்த கடையில் தான் எனக்கு டாப் எடுத்தேன். என்னுடைய சைஸ் எக்ஸல் தான், இருந்தாலும் XXL வாங்கிட்டேன். ஏன்னா பாப்பாவை தூக்கிறதுக்கு எனக்கு ஃப்ரீயாக இருக்கணும். இதுக்கப்புறம் டைட்டாக போட வேணாம், லூஸாக போடலாம் அப்படின்னு சொல்லி லூஸாக எடுத்தேன். அதுக்கப்புறம் வைஷுமா இப்போ போட்டிருக்கா இல்லையா, இந்த ட்ரெஸ் இந்த கடையில் எடுத்தது தான். நானும் மாமாவும் தனியாக வந்திருந்தோம். அப்போ இந்த கடையில் தான் எடுத்தோம். அதுக்கப்புறம் சரி பாப்பாவுக்கு ஒரு 2-3 ட்ரெஸ் எடுத்துக்கலாம், கம்ஃபர்டபுளாக இருக்குது, பட்டன் முன்னாடி இருக்குது, ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லி திரும்பவும் போயிட்டு அந்த கடையில் ஒரு 3 ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டேன். பர்பிள், அதுக்கப்புறம் பேரட் க்ரீன், இது மாதிரி இன்னும் ஒரு கலர் எல்லோ தான், சன்ஃப்ளவர் எல்லோ, இது 3 செலக்ட் பண்ணி நல்லா வச்சுட்டேன். பூவெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் நான் கேட்ட ரேட்டுக்கு அவங்க தரல. நானும் எவ்வளோ பார்கன் பண்ணி பார்த்துட்டேன், கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி உன் துணி நீயே வச்சுக்கடான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஏன்னா அவங்களுக்கு லாபம் எடுக்கணும் இல்லையா, அதனால் அவங்க தரலை. அன்னைக்கு எனக்கு கேட்ட ரேட்டுக்கு கொடுத்துட்டாங்க 200. ஏன்னா அன்னைக்கு நைட்டு நாங்கள் போயிருந்தப்போ மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவங்க கடை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் நம்ம கேட்டதுமே கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி அவங்க கொடுக்கல, சரின்னு வந்துட்டோம். வைஷுமா இந்த சடல் சத்தில் ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்தா. இந்த சடல் சத்தத்துலேயுமே பார்த்திங்கன்னா அவளுடைய சிரிப்பு சத்தம் அதிகமாக கேட்கும். எனக்கு ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா வைஷுமாவை ஹாப்பியாக வச்சுருக்கணும் அப்படின்றதுக்காக தான் கூட்டிகிட்டு போனேன். இந்த சடலை விட்டு இறக்குனதும் பார்த்திங்கன்னா அவள் ஒரே அழுக, திரும்பியும் போகலான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவா என்னடா பட்டோ திரும்ப போகணுன்ற, வேணாம் தலை சுத்தம்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஓகே, இதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் கட் பண்ணிக்கிறேன். पापा थोड़ा स्पीड कर।
கடல் சுற்றி முடித்ததும் முன்னாடி வந்து பலூன் ஷூட் பண்ணுற இடத்துல உட்காந்துட்டேன். அங்கே உட்காந்துட்டு பாப்கார்ன் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அந்த பலூன் கடைக்காரன்னா வைஷுமாவுக்கு கொஞ்சம் பலூன் எல்லாம் ஊதி அவள் கையில் கொடுத்தாங்க. வைஷுமாவுக்கு வந்து முன்னாடி அங்கே ஓடிட்டுருக்க அந்த ட்ரெயினுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சைகை பண்ணா. அதுக்கப்புறம் வந்து பாப்கார்ன் அப்புறம் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி கவருக்குள்ளே வச்சுட்டு ட்ரெயின் சுற்றுறதுக்கு போயிட்டோம். வைஷு க்ளீனாக உட்கார வைய. வைஷு ட்ரெயின் போகுது. வைஷுமா இந்த ட்ரெயின்லேயுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தா. ரொம்ப என்ஜாய் பண்ணி வைஷு சிரிச்சிக்கிட்டு இருந்தா. வைஷுமாவை ஹாப்பியாக வச்சுருக்கணும் அப்படின்றதுக்காக தான் கூட்டிகிட்டு போனேன். நான் கூட்டிகிட்டு போன எண்ணம் வந்து நிறைவேறிடுச்சு. வைஷுமா ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்தா. இந்த வீடியோ வந்து முழுசாக பார்த்தீங்கன்னா வைஷு ஹாப்பி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நானும் ஹாப்பி ஆகிடுவேன். இந்த கடை வீதியில் வந்து நான் எதுவும் வாங்கலை. அவ்வளோதான், நான் சொன்னேன் இல்லையா ஸ்டார்டிங்கில், அது மட்டும்தான் வாங்கினேன். மாமா வந்து இந்த பீங்கான்லலாம் வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து டெக்கரேட் அந்த பூ வைக்கிற மாதிரி அந்த ஜாடி வாங்கணும்னு ஆசை. ஆனால் அது வந்து இப்போ வாங்க மாட்டேன், நானே எங்கள் வீட்டு போனதுக்கப்புறம் வாங்கிக்கலான்னு சொல்லி வந்துட்டேன். மாமாவும் அதை வாங்கிக்க இதை வாங்கிக்கன்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் என்னால் எது வேணும்னு செலக்ட் பண்ண முடியல. எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அப்பப்போ போய் உக்காந்துக்குவேன். நான் போனாலே கடைக்காரங்க எனக்கு சேர் கொடுத்துட்றாங்க. கொஞ்ச நேரம் வந்து உக்காந்துக்குவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வைஷுமா வந்து ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்தா. அவளுடைய சிரிப்புக்கு ஈடு இந்த எதுவுமே கிடையாது. இந்த ஷாப்பிங்கில் வந்து வைஷுமாவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி எந்த டாய்ஸுமே இல்லை. அதனால் எதுவுமே வாங்கலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பி பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். வேறொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். டாட்டா, பை பை.